ما حراك بهذا أن يكبر قدرك عند அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவுடைய வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு கொடிய குற்றம், யார் எதை செய்தாலும் சரி, அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பை, அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட. என்ன அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் மன்னிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான். அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது. ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால், இந்த உலகத்திலே முஷ்ரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த ஷிர்க்கையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? மன்னிக்க மாட்டானா? என்ன அர்த்தம்? யார் முஷ்ரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து, முஷ்ரிக்கான நிலையிலேயே ஷிர்க்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ, அவர்களுடைய ஷிர்க்கை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லுகிறான், இந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷிர்க்கை மேற்கொண்டாலும், எவ்வளவு பெரிய கொடிய ஷிர்க்கை அவர் அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக ஆக்கி இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை தெளிவுபடுத்துகிறான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். மூமின்களுடைய தன்மை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை, அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமையாக்கிய உயிர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமன் யஃஅல் ذلك يلقى عثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை அடைந்தே தீருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடையக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர பிறரை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க், அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம், விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம், இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனிலே அல்லாஹ்வின் அருளை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த மூன்று கொடிய பாவங்களை செய்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தால் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. யார் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும், கொஞ்சம் கேளுங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கொலை, ஷிர்க், ஜினா இது போன்ற பாவங்களை செய்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அறியாமல் செய்து விட்டேன் என்ற அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் தௌபாவை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி விடுகிறான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் கூறுகிறான்,
والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அல்லாஹ் அவனுடைய அன்பை நிரூபிக்கக்கூடிய அடுத்த வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யார் மானக்கேடான செயல்களை செய்கிறார்களோ, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கிறார்களோ, அப்படி அநீதம் பாவங்களை செய்ததற்கு பிறகு ஸக்கருல்லாஹ், யார் அல்லாஹ்வை நினைத்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய அன்பை மேலும் நிரூபிக்கக்கூடிய வசனம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. இங்கே யாரை அழைக்கவில்லை, பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் உலகத்திலே இருக்கும் பொழுதே மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை மேற்கொள்ளுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி 100 மர்ரா, மக்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் 100 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறை தௌபாவை மேற்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, தௌபாவை மேற்கொள்வோம், அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களை முறையிட்டு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குற்றங்களை முறையிட்டு, எவ்வளவு கொடிய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருந்தாலும், யா அல்லாஹ், இந்த நிமிடத்தில் அதை விட்டு விலகி உன்னிடத்திலே நிபந்தனைகளோடு திரும்பி உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்ற நிலைமையை அல்லாஹ்விற்கு மேற்கொண்டு முழுமையான தௌபாவை மேற்கொண்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தோடு இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம். அதற்காக நேரத்தை கொடுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த நடிகார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அருளாளன். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமூ லஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி அவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அவனுடைய வேதனையை இறக்குவதற்கு முன்னால், அப்படி அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய வேதனையை, அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி விட்டால், சும்மலா துன்சரூன், அதற்கு பிறகு 1000 முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் சரி, உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை தாண்டி விட்டால்
1000 முறை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பினாலும் சரி, குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடினாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அந்த தொண்டை குழியை உங்களுடைய உயிர் அடைப்பதற்கு முன்னால் ஒரு முறை, யா அல்லாஹ், இந்த குற்றங்கள் அனைத்தையும் உணர்ந்து விட்டேன், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று நீங்கள் கூறிவிட்டால், நீங்கள் செய்த பாவங்கள் கோடி உலகமளவு இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை நன்மையாக்கி விடுவான். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். மறுமையின் கேவலம், மறுமையின் விசாரணை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எளிதாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ்.